ஹலோ கேமர்ஸ், உங்கள் எல்லாரையும் ஒரு பிராண்ட் நியூ வீடியோக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பிளாஸ்ஃபேமஸ் அப்படின்ற கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலன்னா மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் க்ரோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓ, இன்டர்ஃபேஸே வந்துட்டு நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூசிக் வேறு ரொம்ப ஒரு மாதிரி போகுது. அப்படியே ஹோலி மியூசிக் மாதிரி இருக்குது. கரெக்ட் சேவ் ஸ்லாட் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லேயே கொடுப்போம். நியூ கேம். It is not the sun rising, but our sins. Because it is my guilt, I claim your grievous miracle. Make my chest hurt with regret. Forge your punishment and nail it deep. Shape my guilt once again. And thus, guilt, repentance, mourning, and every pain of the soul of all kind were visibly and tangibly manifested everywhere and in all of us. Sometimes in the form of blessing and grace, sometime in the form of punishment and corruption. That divine will, equally pious and cruel, which we could not and will never be able to unravel, was called the miracle. ஓகே, எஃப்எல்ட்ட சொல்கிறாங்க. ஏய், எந்திரிச்சிட்டான்டா. இவன் தான் நம்பலா ப்ரோ, லெவலப் ஆயிட்டான். ஓகே, ப்ரெஸ் F to consume one of your biliary flask and recover vitality. ஓ, இது வந்துட்டு ரீஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரீடியூன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு நீல் டவுன் பண்ணணும். நம்ம எவ்வளோ கேரி பண்ணுறோம் அப்படின்ற அமௌண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எம்டி வெசல்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நாள் என்ன ஸ்டோரி வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பார்க்கலாம், போக புரியும். ஸ்பேஸ் ஜம்ப் வழக்கம் போல் எல்லா கேம்லேயும் தான். நான் பாட்டு கதவாக போயிட்டுருக்கேன். கேவா? ஓ, கே தான் அட்டாக்கா? மவுஸ் தேவையில்ல இப்போ. ஓகே, இப்போ நான் மவுஸ் அந்த சைடு வாரமாக போட்டு கே, அதுக்கப்புறம் இதை மட்டும் வச்சுக்கேன். இதுதான் அந்த நீல் டவுன் பண்ணுறதா? ஆமாம் கைஸ். ஸோ இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணோம்னா சேவ் ஆயிரும் கேமு. அதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஹெல்த்து ஃப்ளாஸ்க்லாம் ரீஃபில் ஆயிரும். இந்த கேமில் வந்துட்டு பாசஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருப்பானுங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். பார்ப்போம். ஏய், யாரா அது? வந்துட்டான்டாடி. ஓ மை காட், ஓ மை காட், கைஸ் அதுக்குள்ளே வந்துட்டான். ஐயோ, ஹெல்த் கொல்லு. அவன் ஹெல்த்துங்க. டாஜ் பண்ணுறது வந்துட்டு ஜம்ப் பண்ணிடணும். ஓகே ஆடா, இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஓ ஆமாம்ல, சேவ் பண்ண இந்த இடத்துல தான் வரும். லெஃப்ட் ஷிஃப்ட் டு டாஜ். யூஸ் த டாஜ் ஆக்ஷன் டு க்ரௌச் த்ரூ ஸ்மால் ஸ்பேசஸ், அவாய்ட் ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் அண்ட் பாஸ் த்ரூ எனிமீஸ் வித்தவுட் சஃபரிங் டேமேஜ். அதாவது அந்த ஸ்லைடு விட்டோம்ல, அதை வந்துட்டு டாஜ் பண்ணுறதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்டே சொன்னால் தான் நம்ம பண்ண முடியும். என்ன கில்ட் ஃப்ராக்மெண்ட்டா? இப்போ நான் செத்தே ஆரம்பா அப்படிதான் நினைக்கிறேன். வந்துட்டான், தட்டுவான். இப்போ 4 தடவை இந்த சைடு வந்துடுவான். வார்டன் ஆஃப் த சைலன்ஸ் ஆரோ. தவக்கிற மாதிரி குச்சிக்கினே இருக்கான். ஐயோ, வருவான். இப்போ குதிப்பான். ஹிட்டு கிளியர் ஷாட்டாக வாங்கிட்டேன். இப்போ ஒரு இது அடி வைப்பான். இப்போ வந்துட்டு அதை டாஜ் பண்ணிட்டு வாவ், டே நான் ஒரு லூஸு ப்ரோ வாவ், போடு. இப்போ அவன் இது பண்ணுவான். டாஜ் பண்ணியாச்சு. ஐயோ புடி ப்ரோ. ஏய், சித்ராத தம்பி சித்ராத டாஜ்.
இப்போ இதை அனுப்புவான். டாஜ். வாவ், சுத்தாத. போடு டாஜ். இப்போ அவன் இதை அனுப்புவான். மறுபடியும் டாஜ். ஓகே, இப்போ அதை அனுப்புவான். டாஜ். மறுபடியும் அனுப்புவான். அடிச்சுக்கிட்டே டாஜ். ஓகே, அனுப்புவான். அடி ரீச் கைஸ். ரிக்வேம் எட்டர்னமா ஒண்ணுமே புரியல. அவனை வந்துட்டு கிழிச்சு அவன் ரத்தத்தை எடுத்து அந்த அவன் மூடி மாதிரி போட்டிருக்கான்ல, சாரி தொப்பி, அதில் ஃபுல்லாக அதை பிடிச்சி அப்படியே மண்டையில் கமுத்துக்கிட்டாங்க கைஸ். என்னடா நடக்குதுங்க?